இதுதான் சார் தென்னை மரம் பட்டை. நிறைய தென்னை மட்டை வந்து விழுந்து இதை வந்து நம்ம இந்த மிஷினில் போட்டு தூளாக அரைச்சி கொடுத்துங்க சார். நம்ம அந்த மரத்தை சுற்றி இதை அந்த மாதிரி போட்டு வச்சுருந்தோம்னா ஓகே, அது வந்து மண் வந்து நல்லா ஈரப்பதம் கொடுக்கும், மரத்துக்கும் நல்லா இருக்குங்க சார். கெட்டுப்போன மண்ணை சீக்கிரம் வந்து பழையபடி செழிப்பாக்கிறதுக்கு வந்து மூடாக்கு போட சொல்லுவார். ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சி நம்ம காடு ஃபுல்லாக வந்து மரத்து ஃபுல்லாக தூவி விடுறது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு சிறந்த மூடாக்கா மாறுது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோப்பில் பாருங்க களை எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. உழவின்றி உணவில்லை நேயலுக்கு ஒரு அன்பான வணக்கங்க. நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா TMR அக்ரி இண்டஸ்ட்ரீஸ் அவங்களோட ஒரு கஸ்டமர் தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பெரிய தென்னந்தோப்பு. ஸோ இந்த தென்னந்தோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மட்டைகள் வந்து விழுந்திருக்கும். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு லைவாக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தென்னை மர கழிவுகள்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இடத்துல இருக்கும். இதனால் பாம்பு பூச்சி அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இது மட்டும் இல்லாமல் வாழைகள் அதோட வேஸ்ட்டு கூடமே நம்ம வந்து இந்த சின்ன ஒரு மிஷின் தாங்க, இது வந்து ஷட்டர் மிஷின் சொல்லுவாங்க, ஷட்டர் கம் பல்வரைசர் மிஷின் சொல்லுவாங்க. ஸோ இது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே வந்து ஒரு தூள் மாதிரி அரைச்சி இதையே வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தென்னைக்கே நம்ம வந்து கொடுத்துடலாம். நல்ல ஒரு சிறந்த உரம்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம மண்ணில் விளைஞ்ச ஒரு பொருள் அதையே நம்ம வந்து திரும்ப வந்து மண்ணுக்கே கொடுத்துட்றோம். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷின் தான், இந்த மிஷினால் தான் வந்து நம்ம அதை பண்ண முடியும். ஸோ இந்த மிஷின் கொடுத்த இந்த கம்பெனியோட நிறுவனரை சந்தித்து நம்ம வந்து இந்த மிஷினை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் ரவீந்திரன். நம்முடைய நிறுவனத்தோட பேர் TMR அக்ரி இண்டஸ்ட்ரீஸ். நம்ம நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு அண்ட் கோயம்புத்தூர். அதாவது ஈரோட்டில் வந்து நம்ம நிறுவனத்தோட ஷோரூம் இருக்குது. கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது. நம்முடைய நிறுவனத்தின் சார்பாக தென்னை மட்டை தூளாக்கிற மிஷின் பண்ணுறோம், தேங்காய் உரிக்கிற மிஷின் பண்ணுறோம், அது போக வந்து பார்த்தீங்கன்னா இளநீ வெட்டுற மிஷின், இதெல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சைலேஜ் சாப் கட்டர் அப்புறம் சில அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீலர்ஷிப் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஷட்டர் கம் பல்வரைசர், அதாவது தென்னை விவசாயிகளுக்காகவே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட இந்த ஷட்டர் கம் பல்வரைசர் மிஷினை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது நம்முடைய கஸ்டமர் பிளேஸ். ஸோ இங்கே கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதத்துக்கு மேலே இருக்கும். ப்ரோ, இப்போ நீங்கள் வந்து ஒரு யங்ஸ்டராக வந்து இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்துருக்கீங்க. இந்த அக்ரி ப்ராடக்ட்டை வந்து நம்ம வந்து மக்களுக்கு கொடுக்கணும், நல்ல ஒரு குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இந்த உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு? நிறைய பிஸ்னஸ் இருக்குல்ல, ஏன் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணீங்க? ப்ரோ, அக்ரிகல்ச்சரை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா வேலையாட்கள் பற்றாக்குறையிலிருந்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிஷினரி வந்து இப்போ தேவைப்படுது. ஆமாம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ராடக்ட்ல ஆரம்பிச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 விதமான ப்ராடக்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்க ப்ரோ. ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்டை பற்றி நம்ம பார்த்துடலாங்களா? ப்ரோ, இப்போ இந்த ஷட்டர் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக விவசாயிகளுக்கு வந்து இதை வாங்கணும், என்ன பயன் இருக்கு அவங்களுக்கு? ப்ரோ, தன்னோட தோட்டத்தில் விவசாய கழிவுகளை வந்து விரைவில் அகற்றணும், அதுக்காக தான். இப்போ இருக்கிற நிலமையில தென்னை விவசாயிகள் தான் ரொம்ப அதிகமாயிட்டு வராங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா மரத்திலிருந்து விளையாட தென்னை மட்டை. இப்போ முன்ன மாதிரிலாம் இல்லை, அதெல்லாம் விறகுக்கு எடுத்துகிட்டு போய் அரைக்கிறது, அந்த எரிச்சது அந்த மாதிரிலாம் கிடையாது. எடுத்துகிட்டு போகிறக்கு ஆள் கிடையாது, இல்லை தோட்டத்திலே வச்சு எரிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் தவிர்த்து நம்ம தோட்டத்தையே வந்து பார்த்தீங்கன்னா வந்து செழிப்பாக மாத்திரக்கும் வருஷக்கணக்கில் மட்டை தானாக வந்து மக்கி போகிறதுக்கு வருஷக்கணக்கில் ஆகிறதுக்கு இதன் மூலமாக அரைச்சி போட்டு மண்ணிலிருந்து விளைஞ்ச மட்டையை மண்ணுக்கே அரைச்சி போட்டு அதை உரமா மாற்றலாம். மண்ணிலேருந்து தான் இந்த தென்னை நமக்கு வந்து வளர்ந்துச்சு. ஆமாம். ஸோ அதை வந்து நம்ம வந்து திரும்ப உரமாக்கி அதுக்கே வந்து கொடுத்துட்றோம். ஆமாம். ஓகேங்க ப்ரோ. ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான நன்மைகள் இருக்குது. உதாரணத்துக்கு நம்மாழ்வார் சொல்லியிருக்காரு, கெட்டுப்போன மண்ணை சீக்கிரம் வந்து பழையபடி செழிப்பாக்கிறதுக்கு வந்து மூடாக்கு போட சொல்லுவார். ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சி நம்ம காடு ஃபுல்லாக வந்து மரத்து ஃபுல்லாக தூவி விடுறது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு சிறந்த மூடாக்கா மாறுது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோப்பில் பாருங்க களை எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. களை இருக்கா? இருக்கு ப்ரோ. எந்த அளவுக்கு இருக்குது நீங்க மற்ற பார்த்துருப்பீங்க, கம்மியாக தான் இருக்கு. ஸோ என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு மூடாக்கா மாதிரி களையை முளைக்காம கட்டுப்படுத்திடுது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூடாக்கு போடுவதன் மூலமா மண்ணில் வந்து நுண்ணுயிர் பெருகும். மண்ணுக்கு தேவையான சத்துக்களை அதுவே உருவாக்கி மரத்தையும் சரி மண்ணையும் சரி செழிப்பாக மாற்றுது. குறிப்பாக வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதிரி மூடாக்கு போடுவதன் மூலமா நீர் தேவை, அதாவது தென்னைக்கு நம்ம பாய்ச்ச வேண்டிய நீர் தேவையை வந்து பெருமளவு குறைக்குது. ஸோ நார்மலாக வந்து வறட்சியான காலத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி விடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதன் மூலமா வந்து மறைச்சு நம்ம தொடர்ச்சி முறையாக வந்து தென்னந்தோப்பை வந்து பராமரிச்சுட்டு வந்தோம்னா வறட்சியான காலத்துல நல்ல நீரை வந்து தக்க வைக்கும், உங்க தென்னை மரமும் செழிப்பா வளரும். ஸோ கோயம்புத்தூர்ல நம்ம கஸ்டமர்லாம் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 100 மாடு வச்சிருக்காங்க, அவங்கள்ட்ட 100 ஏக்கருக்கு மேல தோட்டம் இருக்குது. இந்த குப்பையை வந்து இந்த மிஷின்ல போட்டு அரைச்சு அதை வந்து மாட்டு சாண குப்பையோட 2 காந்து ஒரு 6 மாசம் மக்க வச்சு அதை வந்து பாத்தீங்கன்னா வந்து தென்னை மரத்துக்கே திரும்ப வந்து உரமா கொடுக்குறாங்க. இப்போ நார்மலா இந்த மாதிரி போடுறத விட அது வந்து இந்த மாதிரி ரிசல்ட் கொடுக்குது.
ஸோ நானும் எங்கிட்ட வர நிறைய விவசாயிகளுக்கு இந்த ஐடியா கொடுத்துருக்கேன். நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ப்ரோ இப்போ இந்த ஷட்டரில் வந்து உங்ககிட்ட எத்தனை மாடல் இருக்குது ப்ரோ? நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 6 வகையான மாடல் இருக்குது. நம்மகிட்ட மெயினாக வந்து பண்ணுறது பார்த்துட்டிங்கன்னா அதிகமாக மூவிங்னா ஷட்டர் கம் பல்வரைசர் தான். ஸோ சின்ன டிராக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 43 பிளேடோட வந்துடும். பெரிய டிராக்டருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 67 பிளேடோட வந்துடும். ஸோ இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து 20 HP கீழே டிராக்டர் இருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 பிளேடு போட்டு ஷட்டர் வேணும்னா ஷட்டர் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆனால் அது பீஸ் பெருசாக வரும். பட் ஆனால் ஷட்டர் கம் பல்வரைசர் வந்து பார்த்தீங்கன்னா 43 பிளேடாக இருந்தாலும் சரி, 67 பிளேடாக இருந்தாலும் சரி, ஒரு 1.5 inch 1/4 சைஸில் தான் அவுட்புட் வரும். ஓகேங்க ப்ரோ. இப்போ ஒரு பெரிய தென்னந்தோப்பு ஒரு 3 ஏக்கர் மேலே 5 ஏக்கர் 10 ஏக்கர் வச்சிருக்கவங்களாம் ஒரு சிறந்த மிஷினாக இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக. ஓகே ப்ரோ. இப்போ உங்கள் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஷட்டரில் வந்து பெரிய மிஷினும் இருக்குது, சின்ன மிஷினும் இருக்குங்களா? நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 மாடலுமே இருக்குது. ஸோ இது வந்து யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர்ல இருந்து ஒரு 20 ஏக்கர் வரை விவசாய நிலம் இருக்கிறவங்க அவங்களுக்கு இந்த மாடலே போதுமானது. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இதில் டைரக்ட் லிஃப்டிங் இருக்குது, ட்ராலி டைப் இருக்குது. உங்களுக்கு எப்படி வேணுமோ வாங்கிக்கலாம். அப்புறம் இப்போ பெரிய மாடல்லாம் யாருக்கு தேவைப்படும் ப்ரோ? வாடகைக்கு போகிறாங்க, அவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து வேலை சீக்கிரம் முடியணும். அதாவது இதன் மூலமாக மணிக்கு 2500 கிலோ அரைக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 to 12 மட்டை வரையும் போடலாம். இதே பெரிய மாடல்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 18 மட்டை வரையும் போடலாம். ஒரு நிமிஷத்துக்கு 18 மட்டை வரையும் அடிக்கலாம். ஸோ மணிக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா 4000 கிலோ வரை அடிக்கலாம். வாடகைக்கு போகிறவங்க தோட்டம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அது செட் ஆகும். ஓகே ப்ரோ. ஏன்னா இப்போ ஊர்ல வந்து ஒரு பிசினஸா இதை எடுத்து பண்றவங்க இருப்பாங்க. போவாங்க, அவங்களுக்குலாம் வந்து டைமிங்க்கு பண்ணணும்னா பெருசு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, வாடகைக்கும் போகலாம். அதாவது மணிக்கு வந்து 1200 ரூபா வரை வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இது லேபரோட வந்து மட்டை போடுறதுல அவங்களே வந்து மட்டை போடுறதுல அவங்களே லேபர் கூட்டிட்டு போற மாதிரி இருந்தால் மணிக்கு 1600 ரூபா வரையும் கூட வந்து அவங்க சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து பெரிய மாடல் வாங்கிக்கலாம். ஓகே ப்ரோ. இப்போ ஒரு சொந்தமா பண்றாங்கன்னா சின்னதே போதுமானதா இருக்கும். ஒரு 20 ஏக்கர் வரை இதுவே போதுமானது ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷினுக்கு வந்து சர்வீஸ்லாம் கொடுக்குறீங்களா உங்கள்கிட்ட கம்பெனி மூலியமா? ப்ரோ சர்வீஸ் கொடுக்குறோம். என்ன பிரச்சனைன்னு கேட்டாலும் உடனே நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணிடுறோம். ஸோ சர்வீஸை பொறுத்தவரை கஸ்டமருக்கு எந்த ஒரு குறையுமே வைக்கிறது இல்லை. உடனுக்குடன் வந்து நான் சால்வ் பண்ணிடுறோம். ஓகேங்க ப்ரோ. இப்போ ஒரு கஸ்டமரோட தோட்டத்தை தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ அவங்களுக்கு கொடுத்து நீங்கள் எத்தனை மாதம் ஆகுது? ஸோ இது கொடுத்து 8 மாதம் இருக்கும் ப்ரோ. ஓகே ப்ரோ. அவங்க கிட்ட லைவாக நாங்கள் வந்து ரிவ்யூ கேட்கலாங்களா? கண்டிப்பாக ப்ரோ. பக்கத்தில் இருக்காங்க, கஸ்டமர் கூடவே இருக்காங்க. வாங்க எல்லா இடத்தையும் கேட்கலாம். ஓகே சார். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை நம்ம நேருக்கு அறிமுகப்படுத்துங்க சார். சார் நான் வந்து என் பேர் வந்து கதிர்வேல். நான் வந்து இந்த காட்டில் வந்து மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேங்க சார். சரிங்க சார். இப்போ நீங்கள் வந்து டிஎம்ஆர் அக்ரி இண்டஸ்ட்ரீஸில் வந்து இந்த ஷ்ரெட்டர் மிஷின் வந்து வாங்கியிருக்கீங்க. எவ்வளோ நாள் முன்னாடி வாங்கினீங்க சார்? இது வந்து ஒரு 8 months முன்னாடி வாங்கினேங்க சார். ஓகேங்க சார். என்ன பர்பஸ்க்காக நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பர்பஸ், இதோட பர்பஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தென்னை மரம்லாம் நிறையா இருக்குங்க சார். இங்கே வந்து அது வந்து அந்த மண் வந்து சரியில்லாமல் போகிறது, வாட்டர் இல்லாமல் மரம் செத்து போகிறது, மரத்துக்கு நோய் வர்றது, அந்த மாதிரி இருக்குங்க சார். அப்புறம் அந்த தென்னை மரத்தோட மட்டையெல்லாம் விழுதுங்களா? ஆமாம். அது வந்து மரத்துக்கு போட்டோம்னா அது இன்னும் மண்ணெல்லாம் இதுதான் சார். இந்த தென்னை மரம் பட்டை நிறைய தென்னை மட்டை வந்து விழுந்து இருக்கு. இது வந்து நம்ம இந்த மிஷினில் போட்டு தூள் அரைச்சி கொடுத்துருங்க சார். நம்ம அந்த மரத்தை சுற்றி இதை அந்த மாதிரி போட்டு வச்சுருந்தோம்னா ஓகே அது வந்து மண் வந்து நல்லா ஈரப்பதம் கொடுக்கும், மரத்துக்கும் நல்லா இருக்குங்க சார். ஓகே. இதுக்கு முன்னாடி இந்த மட்டையெல்லாம் என்ன பண்ணுவீங்க? இதுக்கு முன்னாடி இந்த மட்டையெல்லாம் வந்தோம்னா யூஸர் இருக்காதுங்க சார். எடுத்துகிட்டு போய் தீ வச்சுருவோம். ஏதாவது அதர் பர்பஸ் யூஸ் பண்ணிக்குவாங்க, அந்த மாதிரி இருக்குங்க சார். ஓகே. இப்போ இல்லைன்னா தீ வச்சுருங்க, இல்லை விறகு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஓகே. இப்போ நம்ம அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கே இப்போ ஒரு 10 ஏக்கரை வச்சுருக்கோன்னா தென்னந்தோப்பு, எத்தனை ஏக்கர் தென்னந்தோப்பு இருக்குது சார் உங்களுக்கு? ஒரு 10 ஏக்கர் இருக்குது. இப்போ இந்த 10 ஏக்கருக்கு நம்ம இதை வச்சு ஒரு 10 லேபர் வச்சா தான் இதை பொறுக்கி அவங்க வந்து ஒரு கும்பலாக கூட்டி வைக்க முடியும். அதுக்கே நம்ம வந்து காசு கொடுக்குற மாதிரி இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ அதுக்கான ஒரு வரப்பிரசாதமாக இந்த மிஷினை சொல்லலாம். ஏன்னா இந்த மிஷினில் வந்து நம்ம பொறுக்கி வச்சுட்டா போதும், அடிச்சுட்டு திரும்ப நம்ம உரமாகவும் கொடுத்துக்கலாம். இது தென்னைக்கு ஒரு நல்ல உரமாகிறப்போ உரம் செலவும் நமக்கு இதில் மிச்சமாகி போகுது. ஓகே. இப்போ இந்த டிஎம்ஆர் அக்ரி இண்டஸ்ட்ரீஸ் வந்து நீங்கள் இதில் யூடியூப்ல பார்த்துட்டு தான் கான்டாக்ட் பண்ணுங்க. யூடியூப்ல பார்த்து. ஓகே. இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓகே ப்ரோ. இப்போ வாங்கி 8 மாதம் ஆகுது. நீங்கள் யூஸ் பண்ணதில் ஏன்னா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருக்கா மிஷினில்? கம்ப்ளைண்ட்னு இது வரைக்கும் எதுவும் வந்ததில்லைங்க சார். நல்லாவே இருக்கு, ரொம்ப நல்லாவே யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகே ப்ரோ. இப்போ வந்து இது சின்ன மினி டிராக்டர் தான் நீங்கள் வச்சிருக்கீங்க. ஆமாம். இதுலேயே இது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்களா? இது வந்து பெரிய டிராக்டர்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்களா? எங்ககிட்ட இருக்கும்போது இந்த சின்ன டிராக்டர் தான் இருந்துச்சு. நாங்கள் கேட்டோம், உங்ககிட்ட கேட்டோம் சின்ன டிராக்டர்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், பெரிய டிராக்டர்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நாங்கள் எங்ககிட்ட இருக்கிறதுக்கு எங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி இதில் செட் பண்ணி. ஓகே. இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கு. ஏன்னா பெரிய டிராக்டருக்கு மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் எடுத்தோடனே நினச்சிருப்பீங்க. ஸோ சின்ன டிராக்டர் இருக்கான்னு கேட்டப்போ உங்களுக்கு இதுலேயே நீங்கள் அட்டாச் பண்ணுறப்போ நல்ல ஆப்ஷனாக இருக்கு. ஓகேங்கண்ணா. இப்போ இந்த தூள் அவுட்புட்லாம் எப்படி இதில் வருது? அவுட்புட்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தூளாக வந்துடுங்கண்ணா. ஓகே. இப்போ இந்த அவுட்புட் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு தூளாக ஆகிடும்? ஆமாங்கண்ணா, இந்த அளவுக்கு தூளாகிடும். இப்போ ஜஸ்ட் அப்படியே வர மாதிரி உங்களுக்கு ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம ஜஸ்ட்டு சுற்றி தூவி விட்டோம்னா ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காங்க. அதுக்கு மேலே எல்லாம் செட் விட்டுட்டு மேலே தண்ணி விட்டால் இன்னும் சூப்பராகிடும், செட் ஆகிக்கும். ஓகே. அந்த தென்னைக்கு தேவையான ஈரப்பதமும் இருந்து ஈரப்பதம் நல்லா கிடச்சிருக்குன்னா அப்படியே தக்க வச்சுக்கிட்டே இருக்கும் ஈரப்பதத்தை. ஓகே ஓகே ஓகே.
ஓகேங்க சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ ப்ரோ. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி ஷட்டர்னு சொல்லலாம். ஸோ அப்போ இதோட தரம் வந்து எப்படி இருக்கும்? இது வந்து இயங்குறதுக்கான முக்கிய காரணமே இந்த பிளேடு தான். அது மூலயமா தான் வந்து நமக்கு வந்து ப்ராசஸ் நடக்குது. ஸோ அப்போ அந்த பிளேடுலாம் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்குறீங்க? ஸோ ப்ரோ நம்ம வந்து ஹை கிரேட் பிளேடு தான் போடுறோம். மொத்தமாக வந்து பார்த்துட்டீங்கன்னா மினி ஷட்டரில் நான் அதிகமாக பிளேடு போடுறது நாம தான். நம்ம மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா 43 பிளேடு இருக்குது. அதாவது இந்த சைடு பாருங்க. ஸோ மொத்தமாக வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு பிளேடு 6 மூவிங் பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். மொத்தமாக இது ஒரு 7 பிளேடு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பல்வரைசிங் பிளேடு டபுள் சைடு யூஸ் பண்ணுற மாதிரி. ஓகேங்க ப்ரோ. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். மொத்தமாக 43 பிளேட் இருக்குது ப்ரோ. பிளேடோட லைஃப் டைம்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் சொந்தமாக வந்து ஒரு 20 ஏக்கர் வரையும் வச்சு ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா, நான் ஒரு டைம் பீரியட் சொல்கிறேன், ஒரு 5 வருஷத்துக்கு வரையும் வந்து லைஃப் வரும். அதுக்கு மேலேயே வரும். முக்கியமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இதோட நம்ம கஸ்டமருக்கு சொல்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற மெட்டீரியலை பொறுத்து 150 300 மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து பார்த்தீங்கன்னா பிளேடு வந்து ஃப்ரண்ட்ல இருக்கிற செட்டர் பிளேடு வந்து நீங்கள் சாணம் பிடிக்கணும். இந்த பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா பல்வரைசிங் பிளேடு. மொத்தமாக இது ஒரு 36 இருக்கும். இது நீங்கள் டபுள் சைடு, அதாவது இது ஷார்ப்னஸ் எப்போ குறையும்னு தெரியுதோ நீங்கள் வந்து இது வந்து பிளேடை வந்து நீங்கள் திருப்பி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி பார்த்தா கஸ்டமர் வந்து ஒரு 6 to 7 வருஷத்துக்கு வந்து பிளேடை பற்றி எதுவுமே வந்து அவங்க நினைக்க வேண்டியது கிடையாது. ஒரு 5 to 20 ஏக்கர் வரையும் வச்சிருக்கிறவங்க ஒரு 1000 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மெயின்டெனன்ஸ் கிடையாது. இதில் 4 பேரிங் இருக்கு ப்ரோ. அதுக்கு மட்டும் அவங்க வந்து கிரீஸ் அப்ளை பண்ணால் போதும். மற்றபடி இதில் மெயின்டெனன்ஸ் வேறு எதுவுமே கிடையாது. நாங்கள் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணிட்டா போதும். பில்ட் குவாலிட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாகவே கொடுத்துருக்கோம். மிஷினும் வந்து நல்லா லைஃப் வரும். ஓகேங்க ப்ரோ. ப்ரோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6 டைப்பில் ஷட்டர் மிஷின் இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ இப்போ இந்த கரண்ட்டாக நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீல் இருக்குது, ரெண்டுமே டயரு வீல் இருக்குது. ஸோ இதோடய நீங்கள் இந்த ட்ராலியோடய எல்லா மிஷினுக்கும் இருக்கா, இல்லை டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கா விவசாயிகளுக்கு ஏற்ற மாதிரி? ப்ரோ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக 2 மாடல் ப்ரோ. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 36+7 43 பிளேடு மாடல். மினி டிராக்டருக்கு 20 HP டிராக்டருக்கும் போடலாம், 50 HP 60 HP டிராக்டருக்கும் போடுற மாதிரியான மாடல். இன்னொன்று 67 பிளேடு மாடல். அது டைரக்ட் லிஃப்டிங்லேயே இருக்குது. ட்ராலி வேணுமா ட்ராலி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துரும். இது ஒன்று. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் மோட்டர் வந்து வேணும்னாலும் மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துரும் இந்த 2 மாடலில். இல்லை இதே மாடலில் வந்து சின்ன டிராக்டருக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 HP டிராக்டர் தான் இருக்குது எனக்கு வந்து இது செட். அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது ரெக்கமெண்ட் பண்ணுறது 20 HP மேலே இருக்கிற டிராக்டருக்கு தான். ஒரு சிலர் 15-18 HP வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளேடு கம்மியாக ஒரு மாடல் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 7 பிளேடு தான் இருக்கும். ஸோ அது வந்து பீஸ் பெருசாக வரும். பட் ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து வேலை ஒரு தென்னை மட்டையை, ஆனால் அவங்களும் இந்த மாதிரி தென்னை மட்டை அரைச்சி போகணும்னு விரும்புவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்னது பெருசுன்னு 2 விதமான ஒரு மாடல் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரோ இப்போ இந்த மிஷின் நான் வாங்கணும்னா எப்படி வாங்குறது ப்ரோ? ப்ரோ நம்ம கம்பெனி பேர் TMR அக்ரி இண்டஸ்ட்ரி. ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி இருக்குது. நன்றி, வணக்கம்.